ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஓகே சார். ஜென் பற்றிய இன்னொரு பார்வை. ஜென் அப்படின்னா என்ன? ஜென்னு ஜஸ்ட் பி, அப்படியே இருக்கிறது. நாம எப்படி இருக்கோம்னு யோசிக்காம, நாம எப்படி இருக்கணும்னு யோசிக்காம, அப்படியே இருக்கிறதுக்கு பேர் தான் ஜென். உதாரணத்துக்கு நாம எப்படி இருக்கிறதுங்கிறத இந்த உலகம் சொல்லி கொடுத்துருக்கு. உலகம் சொல்லி கொடுக்கும். நம்ம எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறத நம்ம ஆசை சொல்லி கொடுக்கும். ஸோ நம்ம எப்படியா இருக்கிறோம் அப்படிங்கிறத அப்படியே பார்க்கறதுன்னு எப்படி? உதாரணத்துக்கு நம்ம ஒரு விஷயத்த பார்க்குறோம்னா, அந்த பார்க்குற விஷயத்த பதிவிடுறோமா, இல்லை நாம என்ன நினைச்சு பார்க்குறோமா அதை பதிவிடுறோமா அப்படின்னு யோசிக்கிறது. அதான் நம்ம உதாரணமா சொன்ன மாதிரி ஒரு கயிறை நான் பாம்பா பார்த்தேன் அப்படிங்கிறது, நாம ஒரு விஷயத்தை இப்படித்தான் நினைச்சு பார்த்துருப்போம், ஆனால் அது வேறவா இருந்திருக்கும்னு சொல்லி நம்மளோட வாழ்க்கை அனுபவத்துல நிறைய பார்த்துருப்போம். ஸோ இதில் நிறைய நேரங்களை நம்ம பார்த்தோம்னா நாம எதை நினைச்சு பார்க்குறோமோ அதைத்தான் நம்ம பதிவிடுறோமே தவிர, உள்ளது உள்ளபடி நம்ம எப்படி அதுல இருக்குங்கிறத அப்படியே பார்க்கல. இதுவே தான் நாம எப்படி இருக்கோங்கிறத நம்ம அப்படியே ஏத்துக்கிறது தான் இதுலயும் ஜென்னுங்கிறதோட இன்னொரு டைமென்ஷன். இதுல ஜென்ல நம்ம பொதுவா நமக்கு தெரிஞ்சது மற்ற மெடிடேஷன் மாதிரி உட்கார்ந்து கண்ண மூடி ஒரே விஷயத்த கவனம் திருத்துறங்க மாதிரி இல்லாம, நம்ம வாழ்க்கையிலே அடாப்ட் பண்ணி தினசரி வாழ்க்கையில் நம்ம செய்யற ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு செயலுமே மெடிடேஷனா தான் இருக்கும். அப்ப ஜென்னை நம்ம புரிஞ்சுக்கிறது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு டைமென்ஷன்ல இன் யான் அப்படின்னு சொல்றாங்க. இன் யான்னா என்ன? என்ன நல்லது, என்ன கெட்டது. அப்ப ஆப்போசிட் சைட்ல எது நல்லது யோசிச்சு பார்க்கறது, இல்லை எது கெட்டது அப்படின்னு யோசிச்சு பார்க்காம, இப்ப நல்லதுல நிறைய கெட்டது இருக்கும், கெட்டதுல நிறைய நல்லது இருக்கும், இந்த மாதிரி இருக்கு. இப்ப நல்லது இல்லாம ஒரு கெட்டது இல்லை, கெட்டது இல்லாம நல்லது இல்லை. இது எப்படின்னா ஒன் சைட்ல இருந்து, இது ஒரு டைப் ஆஃப் ஒரு பாசிட்டிவ் சைட்ல உள்ள ஒரு ஸ்பெக்ட்ரம், நெகட்டிவ் சைட்ல இன்னொரு ஒரு ஸ்பெக்ட்ரம்ல இருந்து இதை பார்க்கறது. இதுல சரி தப்புன்னு கிடையாது. ஏன்னா சரின்னு நினைக்கிறோம்னா அதுல தவறு இருக்கும், தவறுன்னு நினைக்கிறோம்னா சரி இருக்கும். ஸோ சரி தவறு இது ரெண்டுமே ரெண்டு சைடு தான். அதுல நாம என்னவா எப்படி எந்த சைட்ல இருந்து எப்படி பார்க்குறோம், ஒரு விஷயத்த முழுசா தெரிஞ்சுக்கிறோங்கிறது தான் இதுல முதல்ல கிரகிக்கணும். முழுசா ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கணும்னா இந்த சைட்ல இருக்கிற விஷயத்த முதல்ல நல்லா கிரகிக்கணும். அப்புறம் அடுத்த இடத்துல இருக்கிற விஷயம் என்னங்கிறத நம்மளால கிரகிக்க முடியும் அப்படின்னா. அதனாலதான் இதுல நல்லதுல கெட்டது, கெட்டதுல நல்லதுமாங்க. இப்போ நல்ல ராஜா ஒருத்தர் இருப்பாரு, அப்புறம் ஒரு மோசமான ராஜா வருவார், அப்புறம் நல்லது வருவாரு. இந்த மாதிரியான விஷயங்களை இது எல்லாமே இருக்கிறது தான் இந்த இன்யான்கிற ஒரு விஷயம். இந்த இன்யானை நம்ம புரிஞ்சுக்கிட்டு மெடிடேஷன்ல இருந்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். உதாரணத்துக்கு தியானத்தோட ஜென்ல உள்ள தியானத்துல மெயினா இப்ப நம்ம கண்ணை மூடிட்டு தியானத்துல உட்கார்ந்து இருக்கும்போது அங்க ஒரு ஹாரன் சத்தம் கேட்கும். அப்போ இது எந்த பைக்ல இருந்து யார் வர்றாங்க அப்படின்னு யோசிக்காம, இந்த பக்கம் ஒரு பறவைகள் பறக்கிற சத்தம். அப்ப எந்த பறவை இருக்கும், இங்க எங்க அப்படிங்கிற பத்தி தான். குழந்தை விளையாடுற சத்தம் ஒரு இடத்துல கேட்கும். அப்ப குழந்தை விளையாடுற சத்தம் என்ன, எந்த குழந்தை எந்த இடத்துல இருக்கும், எத்தனை பேர் இருப்பாங்க, இதை பத்தி நினைக்காம, இப்ப எங்கேயோ ஒரு சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு வாசனை வருது அப்படின்னா யார் சமைக்கிறாங்க, இன்னைக்கு என்ன சமையலா இருக்கும், இதெல்லாம் நம்ம வெறுமன ஒரு ஹாரன் சத்தம் கேட்குது, பறவைகள் பறக்கிற சத்தம் அப்படியே போயிட்டே இருக்குது, குழந்தைகள் விளையாடுற சத்தம் அங்க கேட்குது, சமையல்ல இருந்து ஒரு வாசனை, இவ்வளவுதான். நம்ம அதுக்குள்ள என்னன்னு யோசிக்காம ஜஸ்ட் பி இருக்கிறது, அப்படியே அப்படி பாக்குறதா அப்படிங்கிறது தான் எடுத்து சொல்றேன். இதுல எதுக்கெல்லாம் போக ஆசைப்படுதோ மனசு அங்கெல்லாம் போக விடுறது மைண்ட. ஆனா அதோட எண்ட் ஆஃப் வியூல அதை கிட்டத்தட்ட என்னன்னா அலைபாய விடுற மாதிரி எங்கெல்லாம் போகுதோ போக விட்டு அதுல உள்ள விஷயத்த அப்படியே பாக்குற அந்த தருணம் தான் முக்கியம். இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது நம்ம இதே மெடிடேஷன்ல இருக்கிற இது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் நம்ம இருந்துட்டு ஒரு வேலையை செய்யும்போது அதுலயும் முழுசா நம்ம அதை லவ் பண்ணி விரும்பி முழு அர்ப்பணிப்பு உணர்வோட அதை செய்யும்போது அதுதான் ஜஸ்ட் பி. அது ஒரு மெடிடேஷன். இது ஒரு டைமென்ஷன் ஆஃப் ஜென். இப்ப நம்ம பார்க்க போறது பகுதி 3, குழப்பத்தையும் கவலையும் விட்டொழிப்பதற்கான 20 வழிகள். நீங்கள் பிறருடன் கலந்து உறவாடும் விதத்தை மாற்ற முயற்சி செய்யுங்கள். இல்ல 61வது, மக்களுக்கு சேவை செய்யுங்கள். தலைப்பு நிறைவான வாழ்க்கைக்கான தொடக்க புள்ளி. அதாவது கவலை எங்கிருந்து வருகிறது அப்படிங்கிறது ஆரம்பிச்சாங்க. ஆசை பற்று போன்றவற்றால் சிக்கலாகி விடாமல் இருக்கின்ற ஒரு தெளிவான மனநிலை தான் வெறுமை நிலை. மற்ற எல்லாவற்றையும் விட இதைத்தான் ஜென் தத்துவம் உயர்த்தி பிடிக்கிறது. நம்ம ஒரு ஆசையிலையும் பற்றுலையும் தொடர்ந்து சிக்கிறாம நம்ம இதுல இருந்து எப்படி ஒரு தெளிவான மனநிலை வாழ்றோங்கிறது தான். எண்ணங்களற்ற இந்த வெறுமைதான் புத்தருடைய போதனைகளுக்கும் நிலையாமை, மாயை ஆகிய அவருடைய அடிப்படை கருத்துக்களுக்குமான அடித்தளமாகும்.
நிலையாமை, மாயை ஆகியவை குறித்த விழிப்புணர்வு இல்லாததான் அனைத்து துன்பங்களுக்கான காரணம் என்று புத்தர் பொறுத்துள்ளார். ரெண்டு விஷயமா தான். இங்கிட்டு வந்து ஆசை, பற்று சொல்றாங்க. இங்க நிலையாமை, மாயை. இந்த ரெண்டுமே வந்து ஒரு நிலையற்றது, மாயைங்கிற விஷயம் நம்மளும் தெரியும். இந்த உலகத்தில் உள்ள பொருட்களும் நம்மளை சுற்றியுள்ள மக்களும் கூட இந்த ஒட்டுமொத்த உலகமும் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருக்கிறது தான். ஆனா என்ன, இந்த மாறிட்டே இருக்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதுதான் நம்முடைய அனைத்து துன்பங்களுக்கும் கவலைகளுக்கும் காரணம். ஒவ்வொன்றிலும் மற்ற அனைத்தின் மீது ஒரு தாக்கம் ஏற்படுத்தி கொண்டே இருக்குது. இந்த உலகத்துல நம்மளை சுத்தி இருக்க எல்லா பொருட்களும் சரி, மனிதர்களும் சரி, ஒவ்வொரு விஷயமும் மாறிக்கிட்டே தான் இருக்கு. ஆனா நம்மளால அதை ஏத்துக்க முடியாதுதான் இதுல உள்ள மிகப்பெரிய துன்பத்துக்கு காரணம் அப்படிங்கிறது. எடுத்துக்காட்டாக நீங்க வந்து மகிழ்ச்சியா இருக்கணும்னு நீங்க தீர்மானிச்சிட்டீங்கன்னா உங்களை சுத்தி இருக்கவங்க மகிழ்ச்சியா இருந்தா ஆகணும். இதனாலதான் பிறருக்கு சேவை செய்ததுல வந்து ஒருத்தருக்கு மகிழ்ச்சி கிடைக்குது. ஸோ விஷயங்கள் எப்படி இருக்குங்கிறத வந்து நீங்க எப்படி இருக்க வேண்டுங்கிறது குறித்தும் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கையை நீங்கள் ஒரு உடும்பு போல் பிடித்து தொங்கிக் கொண்டிருக்காரு. அதாவது ஒரு விஷயம் எப்படி இருக்கின்றன அப்படிங்கிற உள்ளது உள்ளபடி இருக்கிறது குறிச்சும் அதை எப்படியா இருக்கணும், இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த உடும்பு பிடியா பிடிச்சுக்கிறாதீங்க. பற்றற்று இருக்க பழகிக் கொள்ளுங்கள். அப்படி இருப்பதன் மூலம் பிறர் மகிழ்ச்சியை அனுபவிப்பதற்கு உங்களால் உதவ முடியும். ஒரு பற்றற்ற மனநிலை இருக்கும்போது தான் மற்றவங்க ஒரு மகிழ்ச்சியா இருப்பதற்கான ஒரு விஷயத்துக்கு நம்ம அவங்களுக்கு உதவியா இருக்க முடியும். இதை நீங்கள் மனதில் இருக்கிக் கொண்டால் அந்த மன நிறைவுடன் ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும். இதை நீங்கள் மனசுல எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க மனநிறைவோட ஒரு வாழ்க்கையை உங்களால வாழ முடியும். 62 3 நஞ்சுகளுக்கு முழுக்கு போடுங்கள். உங்கள் வாழ்க்கைக்குள் ஒரு ஜென் மனப்போக்கை கொண்டு வாருங்கள். அதாவது விருப்பங்களையும் கோபங்களையும் கட்டுக்குள் வைத்துக் கொள்ளுங்கள். விஷயங்களின் இயல்பை புரிந்து கொள்ள முயற்சிங்க. அது ஜென் மதத்துல வந்து ஒரு 3 நஞ்சை பத்தி பேசுறாங்க. நஞ்சுங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி சாப்பிட்ற மாதிரியான ஒரு நஞ்சுகள் கிடையாது. இது வந்து உலக ஆசைகளை பற்றியான நஞ்சுகள் அப்படின்னு புத்த மத போதனைகள் சொல்றாங்க. மனிதனின் துன்பங்களுக்கான ஆணிவேறு தான் அவைதான். நம்ம ஞானம் எதிலிருந்து நம்மளை தடுக்குது அப்படின்னா 3 விஷயம். ஃபர்ஸ்ட் பேராசை, 2வது கோபம், 3வது அறியாமை. இந்த பேராசை, கோபம், அறியாமை ஆகியவை தான் இந்த 3 நஞ்சுகள். நாம பேராசையால தாக்கப்படும் போது நம்ம விரும்புகின்ற எல்லாமே நம்ம கைவசப்படுத்திய பிறகும் கூட நமக்கு இன்னும் இன்னும் அதிகமா வேணும் வேணும் என்ற எண்ணம் தான் நமக்கு வந்து ஏற்படுமே அன்றி நமக்கு ஒருபோதும் மனநிறைவு ஏற்படாது. நமக்கு இன்னும் வேணுங்கிற மனநிறைவு தான் தோணிட்டே இருக்க தவிர எப்பவுமே மனநிறைவுங்கிற ஒண்ணே கிடையாது. மனநிறைவே ஏற்படாது. அதே மாதிரி நம்ம கோபத்துல இருக்கும்போது ஒரு சாதாரண விஷயத்த கூட நம்ம வானத்துக்கும் பூமிக்குமா குதிக்கிறோம். கோபம் தலைக்கேறும்போது வந்து நாம பிறர் மீது காட்டுற அந்த பிறர் மீது காட்டுற அந்த வேகம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். அப்போ இதுல வந்து ஒரு கோபத்தோட தன்மையை உணர்ந்துக்கிறது. அறியாமைங்கிறது ஒரு முட்டாள்தனமான நிலை. இவங்க சொல்ற அறியாமைங்கிறது நம்ம அறிவோ கல்வியோ அந்த மாதிரி இல்லாம வாழ்வியல் பற்றியும் உலகியல் இறையியல் பற்றியுமான விஷயங்களை பற்றியான அறியாமை பற்றி சொல்றாங்க. இங்கே கூறப்படுகிற அறியாமையானது நம்முடைய உண்மையான புத்த இயல்பை பற்றிய புரிதலின்மையை குறிக்கிறது. இந்த 3 நஞ்சுகளுமே நம்மை ஆட்டுவிக்க நாம் அனுமதிக்கின்ற வரை மன அமைதி நமக்கு எப்போதும் எட்டா கனியாகவே இருக்கும். சொல்ற இந்த பேராசை, கோபம், அறியாமை இந்த 3 நஞ்சுகளும் நம்மளை எப்பெல்லாம் ஆட்டுவிக்குதோ அதை எப்பெல்லாம் நம்ம அனுமதிக்கிறோமோ அப்பெல்லாம் மன அமைதிங்கிற ஒண்ணு எப்பவுமே கிடைக்காது. மாறாக இந்த 3 நஞ்சுகளுமே நம்மால் தூக்கி எறிய முடிந்தால், அதாவது உலக ஆசைகளை நம்மால் துறக்க முடிந்தால் நம்மால் மகிழ்ச்சியாகவும் சுதந்திரமாகவும் வாழ முடியும். இந்த 3 நஞ்சுகள் ஏதாவது ஒன்று உங்களுக்குள் தலை தூக்குவதை நீங்கள் கவனிக்கும் போதெல்லாம் உங்களுடைய சுவாசத்தை சீராக்குவதன் மூலம் உங்கள் மனதை அமைதிப்படுத்துங்கள். இதுலயும் வந்து இந்த 3 நஞ்சுக்கும் பெருசா ரொம்ப இது ஒண்ணு சொல்ல, வெறுமனே உங்க சுவாசத்தை கவனிங்க. உங்க சுவாசத்தை நீங்க சீராக்குங்க. அதுவே உங்களோட இந்த 3 நஞ்சுகளும் உங்களோட கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்துடும். அடுத்ததாக உங்களுடைய நன்றி உணர்வை வளர்த்துக் கொள்ளுங்கள். வந்து ஒரு சாதாரண கூட்டுல உள்ள ஆழமான பொருள் இது. எப்படி சொன்னா பரிவை வெளிப்படுத்தும் சில எளிய சொற்கள். உதாரணத்துக்கு ஜப்பான்ல என்ன சொல்லுவாங்கன்னா, யாராவது பார்த்து நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, நாங்க ஜப்பானியர்கள் நாங்கள் வந்து ஜப்பானியர்ல ஒயா கொசமாடா அப்படின்னு பதில் அளிப்போம். இது எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு. கடவுளுக்கு நன்றி அப்படிங்கிறது அதோட பொருள். இது எல்லாமே நல்லா போயிட்டு இருக்கு. அந்த கடவுளுக்கு நன்றி. மக்கள் தங்களுடைய சொந்த முயற்சியால் மட்டுமே வாழ்ந்து விட முடியாது. யாரும் அவங்களோட சொந்த முயற்சி மக்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே பிறருடைய ஆதரவும் தேவை. அவர்களுடைய உதவியால் தான் நம்ம வாழ்க்கையை ஓடிக்கிட்டு இருக்கு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் என்றாலும்
இதை நம்ம அடிக்கடி மறந்துடுறோம். நம்ம எவ்வளவு அதிகமா மறக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் இந்த உணர்வுல வந்து வார்த்தைகள் வெளிப்படுத்த வேண்டியிருக்கு. உங்களுக்கு ஈஸியா எளிமையா தெரிஞ்ச விஷயம் தான். எல்லாருமே சொந்தமா வாழ முடியாது, சுத்தி இருக்க பிறரோட ஆதரவு வச்சுதான் வாழணும். ஆனா சில இடங்களை மறந்துடுறோம் அப்படிங்கிறத குறிப்பிடுறாங்க. அந்த மறக்கிற விஷயத்த நம்ம கவனிக்கணும்னா நன்றி உணர்வு வெளிப்படுத்துறது தான். உதாரணத்துக்கு ஜப்பானியர்கள் காலையில வணக்கம் தெரிவிக்கும் போது என்ன சொன்னா, ஒகாயா ஹொசாய்மாஸ் அப்படின்னு கூறுவாங்களாம். நாள் நாள் இப்போதுதான் தொடங்குகிறதுங்கிறது அதோட மேலோட்டமான பொருள். ஒரு நாள் இப்போதான் தொடங்குது அப்படின்னாங்க. அதோட உண்மையான உட்பொருள் என்னன்னா, நாம் இக்கணம் வரை பாதுகாப்பாக இருந்து வந்திருக்கிறோம். நாம் தொடர்ந்து நம்மால் இயன்ற அளவு சிறப்பாக முயற்சிக்கலாம் என்பது அதன் பொருள். நம்ம இந்த நொடி வரைக்கும் பாதுகாப்பா இருந்து வந்திருக்கோம். நாம தொடர்ந்து நம்மளால முடிஞ்ச வரைக்கும் சிறப்பா முயற்சிக்கலாங்கிறது அதோட உட்பொருள். அதாவது ஜப்பானியர்களோட காலை வணக்கத்தோட உட்பொருள் வந்து எவ்வளவு அழகா ஆரம்பிக்குது. வந்து நீங்கள் சாப்பிடுறதுக்கு முன்னாடி இட்டாடாகா டகாமிஸ் அப்படிங்கிறாங்க. நான் சாப்பிடவிருக்கும் இந்த உணவுக்காக நாங்கள் கொண்டிருக்கும் நன்றி உணர்வை வெளிப்படுத்த சொல்லுது. சாப்பிட்ற உணவுக்காக நன்றி. அப்புறம் இந்த உணவை தயாரிச்சு கொடுத்தவங்களுக்கு அதுக்குண்டான நன்றியை தெரிவிச்சுக்கிறது. நாங்க சாப்பிட்றது மீனா இருந்தாலும் சரி, இல்லது காய்கறியா இருந்தாலும் சரி, அந்த உணவுக்குன்னு ஒரு உயிர் இருக்கு. அந்த உயிரை உட்கொள்வதன் மூலமா தான் நம்மளால உயிர் வாழ முடிகிறது. இது குறித்தும் நாங்கள் நன்றி உடையவர்களாக இருக்கிறோம். இந்த அனைத்து உணர்வுகளுமே இட்டாடா ஹிமாஸ் என்ற சொல்லில் உள்ளடங்கியுள்ளன. சாப்பிட்றதுக்கு முன்னாடி அவங்க சொல்ற வார்த்தை. அதுல தன்னோட நன்றி உணர்வை வெளிப்படுத்து. என்ன சாப்பிட்டாலும் அதுல ஒரு நன்றி உணர்வு, அந்த உயிர் இருள்ள அந்த உணவு என்னோட உயிரை வளர்க்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துறாங்க. ஸோ எல்லாருமே மிக சாதாரணமா சொல்ற இந்த சொற்கள் ஆழமான பொருள் பொதிந்திருக்கின்றன. மிக ஆழமான உணர்வுகளை உள்ளடக்கியவையாகவும் இருக்கின்றன. அடுத்ததாக, நீங்கள் எத்தகைய உணர்வுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மென்மையாக வெளிப்படுத்துங்கள். உங்களுடைய உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்துவதற்கான வழி இது. நமக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த உண்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிற வெளிப்படுத்துவதற்கான வழி என்ன? நீங்கள் எத்தகைய உணர்வுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, வாசலில் தண்ணீர் தெளிப்பதற்கு பின்னால் உள்ள அர்த்தம் ஒரு புதுசு இதா இருக்கும். ஒரு வார்த்தை கூட பேசாமல் உங்களுடைய உணர்வுகளை சாதாரணமாக வெளிப்படுத்துங்கள். நீங்கள் உங்களுடைய உண்மையான நோக்கத்தை வெளிப்படுத்த வேண்டி இருக்கும் போது வார்த்தைகளை விட செயல் நடவடிக்கைகள் அதிகமான விஷயங்களை தெரிவிக்கின்றன. நம்ம வெளிப்படுத்துற வார்த்தைகளோட நம்ம செய்யற செயல் நடவடிக்கைகள் அதிகமாக வெளிப்படுத்துகின்றன. கோடை காலத்தில் வெயில் சுட்டரித்துக் கொண்டிருக்கும் ஒரு நாளில் உங்கள் வீட்டில் யாரோ ஒருவரின் வருகையை நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்க கூடும். அதாவது ஒரு ஏப்ரல் மாசம் கட்டுமையான வெயில், அந்த நேரத்துல நமக்கு ஒரு விருந்தினர் ஒருத்தர் வர்றாங்க அப்படிங்கிறக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். அப்போ அவங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்க ஒரு வீட்டு வாசல்ல தண்ணி தெளிப்பாங்களாம். எதுக்காகனா அவங்க வரவேற்கிறதுக்காக. இந்த வீட்டுக்கு முன்னாடி அவ்வளவு வெயில்ல வந்து அந்த இடத்துல தண்ணி தெளிக்கும்போது ஒரு குளுமை கிடைக்கும். நீங்க வர்றதை வந்து நான் ஆசையோட உங்களை வரவேற்கிறேன், உங்களோட வருகையை வந்து நான் ரொம்ப சந்தோஷமா விரும்பி வரவேற்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த வெளிப்படுத்துறதுக்கான ஒரு விஷயமா ஜப்பான்ல செய்றாங்க. அதாவது, அவர்கள் வருவதற்கு சிறிது நேரத்திற்கு முன்பு உங்கள் வீட்டு வாசலில் தண்ணீர் தெளிங்கள். இது உங்களுடைய வீட்டின் நுழைவாயிலை தூய்மைப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் தாங்கள் வரவேற்கப்படுகிறோம் என்ற உணர்வையும் உங்கள் விருந்தினரிடத்தில் ஏற்படுத்தும். வாசலில் தெளிக்கப்பட்டிருக்கும் நீரையோ அல்லது மலர்கள் இதழ் மீது உள்ள நீர் துளியையோ பார்க்கின்ற உங்கள் விருந்தினர், ஓ, அவர்கள் என்னை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றனர், என்ன ஒரு உயர்வான விருந்தோம்பல் என்று உங்களை பற்றி உயர்வாக நினைப்பார். ஒரு வர்றவங்களை வந்து வாசலை தெளிக்கிறதும் அந்த பூக்கள் மேல தெளிக்கிறதும் அதை உள்ள வரும்போது அவங்க அதை பார்க்கும்போது அவங்க அந்த உணர்வை வெளிப்படுத்துறதும் ரொம்ப அழகா இருக்கு. இப்படி ஒரு விஷயம் இருக்குங்கிறது நல்லா இருக்கு. இது ஒரு பிரம்மாண்டமான வரவேற்பு இல்லை என்றாலும் இது ஒரு அன்பான வரவேற்பாகும். வாசலில் நீரி தெளித்து விருந்தினர்களை வரவேற்பது ஜப்பானியர்களுக்கே உரிய ஒரு தனித்துவமான அழகான வழக்கமாகும். உங்களுடைய விருப்பங்களையோ அல்லது நோக்கங்களையோ வெளிப்படுத்துவது என்று வரும்போது பிடிவாதம் பிடிப்பதிலோ அல்லது வற்புறுத்துவதிலோ எந்த ஞானமும் இல்லை. உணர்வுகளை அர்த்தப்படுத்துவதில் ஜப்பானியர்களுக்கு ஒரு 6வது அறிவு எப்போதுமே இருந்து வந்துள்ளது. அடுத்தவர்களுடைய நிலையில் தன்னை இருத்தி பார்ப்பதன் மூலமாகவோ அல்லது ஒரு வார்த்தை கூட பேசாமல் அடுத்தவரை புரிந்து கொள்வதன் மூலமாகவோ நாங்கள் அதை சாதிக்கிறோம். பொதுவா நம்ம எல்லாமே ஒருத்தங்களை புரிய வைக்கிறங்கிறது வந்து வார்த்தைகள்னாலையும் பேசினாலும் நினைக்கிறோம். ஆனா இவங்க ரெண்டுலுமே வந்து அப்படியே சொல்றாங்க. அதாவது ஒண்ணு, ஆஹ் எப்போதுமே வந்து அவங்க தன்னோட நிலையில இருந்து மற்றவங்களை இருந்து பார்க்கறதுலயும் செயல் வடிவத்துல காட்டுறதுலையும் ஒரு வார்த்தை கூட பேசாம சில இடங்கள்ல இருக்கிற மூலமாகவும் காமிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. நாங்கள் மற்றவர்களுடன் கருத்து பரிமாற்றம் மேற்கொள்ளும் போது நாங்கள் எங்கள் இதயத்தின் இயல்பை மறுப்பதில்லை.
அடுத்ததாக, உங்கள் மனதின் உள்ளதை வார்த்தைகளின் துணையின்றி வெளிப்படுத்துங்கள். அந்த பேஸ் உங்கள் பார்வைக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு ஜென் ஓவியங்கள் ஏன் மையினால் தீட்டப்படுகின்றன? ஜென் ஓவியங்கள் பார்த்தோம்னா மேக்சிமம் வந்து அது ஒரு மாதிரி இந்த பிளாக் அண்ட் ஒயிட் கான்செப்ட்லயே இருக்கும். அது எப்படி சொல்றாங்கன்னா, ஆன்மீக விழிப்புணர்வு புனித நூலின் புனித வரிகளுக்கு வெளியே பெறப்படுகிறது. ஒரு புனித நூல் மாதிரி ஒண்ணு எடுத்துக்கிட்டு அதன் மூலமா தான் ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு இல்லை. அவற்றை எழுத்துக்கள் வாயிலாகவோ சொற்கள் வாயிலாகவோ அனுபவிக்க முடியாது. நம்ம சுற்றியுள்ள மற்ற மதங்களை பத்தி நமக்கு தெரியும். அது முழுக்க வந்து புனித நூல்கள் வழியாகவும் அந்த வரிகள் வழியாகவே நமக்கு எழுத்துக்கள் மூலமா அதன் வழியாகவும் சொற்கள் வழியாக தான் சொல்றாங்க. ஆனா அதனால அனுபவிக்க முடியாது. எழுத்துப்பூர்வமாகவும் சரி வாய்மொழியாகவும் சரி ஜென் போதலின் சாரத்தை வார்த்தைகளில் வடிக்க முடியாது. இந்த விஷயத்த வந்து ஜென்னோட தத்துவத்தை வந்து வார்த்தைகளால் வடிக்க முடியாது. ஆனா ஜென் ஓவியங்கள் இதற்கு பொருத்தமான எடுத்துக்காட்டுகளாக திகழ்கின்றன. ஜென்னோட ஓவியங்கள் வந்து இதற்கு பொருத்தமா இருக்குங்கிறாங்க. எப்படின்னு பார்ப்போம். ஜென் ஓவியங்களில் பல்வேறு வண்ணங்கள் பயன்படுத்துவதில்லை. மாறாக ஒரே ஒரு வண்ணத்தில் பல சாயல்கள் மட்டுமே பயன்படுத்தப்படுகின்றன. உண்மையான அழகை வண்ணங்களால் வெளிப்படுத்த முடியாது என்ற நம்பிக்கை தான் அதற்கு காரணம். அதோடு வார்த்தைகளால் விவரிக்க முடியாத அழகை வெளிப்படுத்துவதற்கு வண்ணங்கள் கச்சிதமானவை அல்ல என்று நம்பப்படுகிறது. எனவே ஜென் ஓவியங்கள் வண்ணம் தவிர்க்கப்படுகின்றன. ஒரு வார்த்தையால வெளிப்படுத்த முடியாத ஓவியங்களா கொண்டு வருது. அந்த ஓவியங்களும் பல்வேறு வண்ணங்கள் கொடுக்கும்போது அதை முழுமையா புரிஞ்சுக்க முடியாது. அதை வந்து அதுல என்னவா இருக்குங்கிறத வந்து எந்த வண்ணங்களற்ற ஒரு ஓவியமா கொடுக்கறது மூலமா ஜென் ஓவியம் வெளிப்படுத்துது. அஸ்தமனமாய் கொண்டிருக்கும் கதிரவனின் வசீகரத்தை கண்டு நாம் எல்லோரும் மெய்மறந்து ரசித்திருக்கோம் என்றாலும் நாம் ஒவ்வொருவரும் அக்காட்சியை வெவ்வேறு விதங்களில் அனுபவிக்கிறோம். சூரியன் உதயமாகும் போதும் சரி சூரியன் அஸ்தமாகும் போதும் சரி நம்ம அந்த சூரியனை பார்க்குற ஒவ்வொருத்தரும் அந்த காட்சியை வெவ்வேறு விதங்கள்ல அனுபவிக்கிறோம். அந்த சூரியனோட நிறத்தை செந்நிறம் என்று நாம் வர்ணித்தாலும் அந்த நிறத்தை நாம் ஒவ்வொருவரும் வெவ்வேறு விதமாக பார்க்கிறோம். பொதுப்படையா நம்ம வந்து சூரியன் வந்து ஒரு மாதிரி செந்நிறத்துல இருக்கு அப்படிங்கிற பத்தி இல்லாம அது ஒவ்வொரு செகண்ட்ல அது மாறிக்கிட்டே வருது. அப்போ ஒவ்வொருத்தரோட பார்வையும் வேற வேற மாதிரி இருக்குது. எனவே ஒரு ஓவியர் வந்து அக்காட்சியை வரையும் போது அதை பார்க்கின்றவர்கள் செந்நிறத்தின் வெவ்வேறு சாயல்களை கற்பனை செய்து கொண்டு அக்காட்சியை ரசிப்பதற்கு அந்த ஓவியர் வடிவமைத்து கொடுக்கிறார். அந்த அந்த நிஜத்தை ஒவ்வொரு கணத்திலும் மாறுகிற அந்த செந்நிறத்தை வந்து இப்படித்தாங்கிற ஒரு வண்ணத்துல கொண்டு வராம அதோட மாறிட்டு இருக்காங்க அவங்களே ரசிக்க விட்டு ஒரு ஓவியமா கொண்டு வராங்க. அதனாலதான் ஜென் ஓவியங்கள் பச்சை, நீலம், மஞ்சள், ஊதா, சிவப்பு ஆகிய 5 நிறங்களையும் வெளிப்படுத்துவதற்கு வெறும் மை மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. அது வழக்கமா அந்த பிளாக் அண்ட் ஒயிட் மாதிரியே இருக்கும். அவங்க இதுல ஃபுல்லாவே ஒரு மாதிரி அந்த ஓவியங்களை பார்ப்பவரின் கண்ணோட்டத்திற்கு ஏற்ப அந்த மை பல்வேறு சாயல்களை எடுத்துக்கொள்கிறது. உங்கள் பார்வைக்கு அப்பாற்பட்ட விஷயங்களும் இருக்கின்றன. உங்க பார்வைக்கும் அப்பாற்பட்ட விஷயங்கள் அந்த ஓவியங்கள் இருக்கின்றன. ஒரு ஓவியத்துக்கு பின்னாடி உள்ள விஷயங்கள் இருக்குது. இப்ப அடுத்ததாக ஜென் கதைகள். ஜென் கதைகள்ல ஒரு எளிமையான ஒரு கதை. புகழ்பெற்ற ஒரு ஆன்மீக குரு அரசரின் அரண்மனை முன் வாசலுக்கு வந்தார். காவல்காரர்கள் யாரும் அவரை தடுக்க முயலாததால் அரியணையில் அரசர் அமர்ந்திருக்கும் இடத்திற்கே சென்றார். ஒரு ஆன்மீக குரு வந்து நேரா ஒரு அரண்மனைக்குள்ள போய் நேரா அரசரோட அந்த அரியாசனத்து பக்கத்துக்கே போயிடுறாரு. உடனே அவர் தன் விருந்தினை உடனே அடையாளம் கண்ட அரசர் வந்து தங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டார். எனக்கு இந்த சத்திரத்தில் தூங்குவதற்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்னு. குரு என்ன சொல்லியிருக்காருன்னா, எனக்கு இந்த சத்திரத்துல தூங்குவதற்கு இடம். உடனே அரசர் சொல்லியிருக்காரு, ஆனால் இது ஒரு சத்திரம் இல்லையே, என்னுடைய அரண்மனை ஆயிற்று. சத்திரம் என்ன வந்து தங்கி போறதுக்கு இது ஒன்றும் சத்திரம் இல்லை, இது வந்து ஒரு அரண்மனை அப்படின்னு சொல்லி அரசர் சொல்றாரு. உடனே குரு சொல்றாரு, உங்களுக்கு முன்னால இந்த அரண்மனை யாருக்கு சொந்தமாக இருந்தது என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? என் தந்தை அவர் இப்போது இறந்து விட்டார். சரி, அதற்கு முன்னால் இந்த அரண்மனை யாருக்கு சொந்தமா இருந்தது என்று கேட்டார் குரு. என் பாட்டனார் அவரும் இறந்து விட்டார். உடனே குரு சிரிச்சுக்கிட்டே, சிறிது காலம் மனிதர்கள் தங்கிவிட்டு போகும் இந்த இடத்தை சத்திரம் அல்ல என்று நீங்கள் சொல்வதை நான் கேட்டேனே என்று சிரித்தார் குரு அப்படின்ட்டு சொன்னாங்க. இன்னொரு ஒரு குட்டி கதைங்கள ஒரு வார்த்தை, பிறரை உற்சாகப்படுத்துங்க. ஒரு புத்த மடாலத்துல ஒரு குரு நஜ்வா ஜோயன் ரோசின்னு ஒரு குரு இருக்காரு. ஒரு மாணவர் வந்து அவர் வந்து அந்த குருட்ட கேட்காரு,
குருவே, நான் மிகவும் உற்சாகம் இழந்திருக்கிறேன், என்ன செய்வது என்று கேட்டார். சிவன் சொன்னாரு, பிறரை உற்சாகப்படுத்துங்கள் என்றார். நான் மிகவும் உற்சாகம் இழந்திருக்கிறேன், என்ன செய்வதுன்னு கேட்டாரு. பிறரை உற்சாகப்படுத்துங்கள் என்றார். இதை எப்படி பார்க்கலாங்கிறது யோசிப்போம். பொதுவா நம்ம கிட்ட அறிவு இருந்தா நம்ம மத்தவங்களுக்கு கொடுப்போம், நம்ம கிட்ட பணம் இருந்தா கொடுப்போம், நம்ம கிட்ட இருந்து சந்தோஷம் இருந்தா கொடுப்போம் அப்படிங்கிற ஆங்கிள் நம்ம இதுவரைக்கும் தெரிஞ்சிருக்கோம். ஆனா இதுல நான் உற்சாகம் இழந்திருக்கிறேன், என்ன செய்யறேன்னு கேட்டா, இல்ல பிறரை உற்சாகப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு. நம்ம இதை எப்படி பார்க்கலாங்கிறத வாழ்க்கையில பார்ப்போம். நன்றி, அனைவருக்கும் நன்றி.